Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நம்ம காலையில இருந்து எல்லாம் சுத்திட்டு ஈவினிங் வந்து நம்ம டைம் ஸ்கொயர் போயிருந்தோம். அதாவது நம்ம கபாலி மூவி எடுத்தாங்க தெரியுமா, அந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம வந்து கடைசியா வந்து ஃபைனலா நம்ம தவளக்கறி இந்த மாதிரி ஏதாவது வியர்ட் ஃபுட் ஈட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால அந்த ஏரியால நம்ம ஏதாவது பெனாங் ஸ்ட்ரீட் ஏதாவது சொன்னாங்க, ஃபுட் ஸ்ட்ரீட் ஏதாவது சொன்னாங்க. அந்த டைம் ஸ்கொயர் மால்ல நம்மள இறக்கி விட்டாங்க லாஸ்டா ஃபைனல்ல. அங்க முடிச்சிட்டு நம்ம மால்ல வந்து எல்லாம் ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தோம். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சரின்ட்டு நம்ம டைம் ஸ்கொயர்ல இருந்து கிளம்பணும். கிளம்பி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ, சரிங்களா, மெட்ரோல வந்துட்டு நம்ம ஒருத்தவங்கிட்ட வழி கேட்கிறோம், அந்த பக்கம் போகணும் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழி கேட்கவும் ஒருத்தவங்க பொக்கேன்னு தூக்கிட்டு வந்து இருந்தாரா. அவரை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரியே இருந்தது. ஷாம் செம்மையா பயந்துச்சு. அவர்கிட்ட போய் கேட்டா அவர் பார்த்த பாரு எப்படி இருந்தது தெரியுமா. அங்க போகணும் அப்படின்னோடனே கெனடியும் இவரும் போய் கேட்கிறாரு ரெண்டு பேர்த்த அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் எட்டி பார்த்தோடனே ஷாமுக்கு நம்ம என்னடா தப்பா கேட்டோமா, எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாரு அப்படின்னோடனே சரின்னு ஓகேன்ட்டு சரி நம்மளே வழி கண்டுபிடிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மெட்ரோல ஏறி போறோம். பின்னாடியே வராரு. எங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. நாங்க இறங்கின உடனேவே நம்ம கைடு வந்து சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இவ்வளவு ஜுவல்ஸ் போட்டு எதுக்கு சார் இங்க வந்தீங்க, இந்த மாதிரி எல்லாம் ஜுவல்ஸ் போட்டுலாம் இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, மலேசியால வந்து கொஞ்சம் தெஃப்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு சார், அதனால ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கழட்டி வச்சிருங்க, போட்டு வராதிங்க அப்படின்னு. ஆக்சுவலா வந்து நாங்களுமே வந்து எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போற மாதிரி தான் ஐடியாவே இருந்தது. பட் ஆனா இவர் என்ன பண்ணாரு, இந்த டென்ஷன்ல இவர் வருவாரா வரமாட்டாரா, பாஸ்போர்ட் கிடைக்குமா, எங்க கூட டிராவல் பண்ணுவாரா அப்படின்ற டென்ஷன்ல வந்து நாங்க அது வந்து மறந்துட்டோம். இவர் வந்து அடுத்த நாள் வர்றது வந்து வருவாரு, பட் அடுத்த நாள் வருவாரு. ஆனா அடுத்த நாள் வந்தாலுமே நாங்க தனியா டிராவல் பண்ற மாதிரியும் இவர் அடுத்த நாள் தனியா டிக்கெட் போட்டு தனியா டிராவல் பண்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு அது இருந்துகிட்டே இருந்ததுனால எங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வீட்டுல கழட்டி வச்சுட்டு போகணுங்கிற மைண்ட் செட்டும் வரல, மறந்தும் போயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் சூட் கேஸ்ல இவர் என்ன டென்ஷன், இவர் என்ன எடுத்து வச்சாருன்னு தெரியல, சூட் கேஸ் உள்ள போகுமா இல்ல வெளியே கொடுத்துட்டு போகுமான்னு அந்த டென்ஷனும் இருந்ததுனால நம்ம அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டே போயிட்டோம். போன உடனே அங்க நாங்க போய் நம்ம கைடு அப்பவே சொல்லிட்டாரு, நாங்க இறங்கின உடனே சார் எல்லாரும் ஓகே சார், உங்க பாப்பா தான் பெருசா தெரியுது, கொஞ்சம் பாத்துக்கோங்க, நீங்கெல்லாம் வந்து அவ்வளவா தெரியல கவர் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாருக்குமே பயம் முடிச்சுச்சு. இவன் நன்றா நான் இது ஸ்கார்ப் போட்டு மறைச்சுக்கிறேன்னு இவன் மறைச்சுக்கிட்டா. நானும் ஷாமும் வந்து என்ன பண்றதுனே தெரியல, நாங்களும் ஏதோ பண்ண பார்த்தா எங்களுக்கு எதுவுமே சூட் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவா அந்த மாதிரி மாத்தி கொஞ்சம் தான் போட்டிருந்தாரு, நிறைய போடல. பட் இருந்தாலுமே அவர் எங்க பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. நாங்க எங்க போனாலும் எங்க பின்னாடியே வந்துங்கிறாரு. எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு ஒரு கட்டத்துல நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி நம்ம இங்கே நிப்போம், கும்பல்லே நிப்போம், எல்லாரும் போனதுக்கா எல்லாரும் அவங்க போட்டோம் நிக்கிறாருன்னு பார்த்தோம்னா அவர் நாங்க கும்பல்ல நின்னோடனே போயிட்டாரு. சரின்ட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கி வரோம். ஆப்போசிட்ல வந்தோடனே ஷாம் செம்ம ஷாக்கு. நாங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம். திடீர்னு எங்க இருந்ததுடா நான் இந்த பக்கம் இருந்து வராருன்ட்டு எங்கேயோ போனவர் எங்கேயோ எங்களுக்கு ஆப்போசிட்ல வந்தோடனே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வழி கேட்கிறோம். வழி கேட்டவொடனே பாத்தீங்கன்னா ஒரு ஆளே இல்லாத ரோடுங்க. இந்த ரோட்ல இப்படி போய் இப்படி திரும்பி இறங்கினவனே அந்த ரோடு வந்துரும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கா பயம். எட்டி பார்த்தா ஒருத்தரையும் காணும், ஒரு காக்கா குஞ்சு எதுவுமே இல்ல. பார்த்தோன்னே எங்களுக்குலாம் ஒண்ணும் வேணாம், தவளக்கறி வேணாம், எதுவும் திங்க வேணாம், ஃபுட் ஸ்ட்ரீட்டையும் பார்க்க வேணாம், மசாஜும் வேணாம், ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் இப்போ கீ அப்ளை பண்ணேன். என் ஃபேஸ்ல பாருங்க ஸ்டிக்கியாவும் ஆயிலியாவும் இருக்கு, ஒரு க்ளோனஸே இல்லை. இப்போ ஸ்டோப் கிரீம் அப்ளை பண்ணிருக்கேன். என் ஸ்கின் எவ்வளவு க்ளோவா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த வீடியோல பண்ற மாதிரி 100 டைம்ஸ் கீ வாஷ்டு ஃபேஸ் கிரீம் வந்து ட்ரை பண்ணேன். கீயை ரொம்ப நேரம் ரப் பண்ண வேண்டியதா இருந்தது, பட் முடியல, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, கையும் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலா கிரீமை ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணா ஸ்கின் ரொம்ப பிசுன்னு ஆயிலியாவும் இருக்கு. அப்பதான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா க்ளோவிங் ஸ்கின்னுக்கு ஃபேஸஸ் கனடாவோட ஸ்டோப் கிரீம், ஹைட்ராமேட் ஃபவுண்டேஷன் அண்ட் கம்ஃபி வாவ் லிப்ஸ்டிக்னு கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட ஸ்டோப் கிரீம், இது நம்ம ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இதுல சியா பட்டர் அண்ட் ஹைட்ரானிக் ஆசிட் இருக்கு. இது ஹைலைட்டர் அண்ட் பிரைமரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட ஹைட்ராமேட் ஃபவுண்டேஷன், இது கூட ஸ்டோப் கிரீம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்கின் எக்ஸ்ட்ரா க்ளோவிங்கா இருக்கும். இது 3-in-1 ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்ல ஃபவுண்டேஷன், சன்ஸ்கிரீம் அண்ட் மாய்ஸ்சரைசர் இருக்கு. இது 10 hours லாங் ஸ்டே இருக்கும். ஃபைனலா ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி வாவ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேடு சாக்கோ கோச்சர். இது லைட் வெயிட் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஜஸ்ட் ₹299 ஒன்லி. இது ஃபுட் ப்ரூஃப், கிஸ் ப்ரூஃப், டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஒன்லி. இந்த லிப்ஸ்டிக்கை ஐ ஷேடாவும் பிளஷாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஒரு குட்டி
குட்டி டிரான்சிஷன் போட்டு நம்ம ரெடி ஆயிக்கலாம். என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. பெங்களூர், சென்னை அண்ட் கொச்சின் வித்தின் 2-3 ஹவர்ஸ்ல டெலிவரி கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் பர்பிள் ஆப் அண்ட் purple.comல அவைலபிளா இருக்கு. ரோட்ல தான் நாங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டோம், யாருமே போகல. சரி யாராவது போனா அவங்க பின்னாடியே போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நின்ன உடனே ஒரு பொண்ணு ஒண்ணு போச்சு. போன உடனே மாமா என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணு போது வாங்க, அவங்க பொண்ணு பின்னாடியே அப்படியே போலாம், அவங்க அந்த வழியில தான் திரும்புவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் எங்களை கூட்டிட்டு போனார். திடீர்னு அந்த பொண்ணு பார்த்தோம்னா அந்த லெஃப்ட் திரும்பிடுச்சு. நாங்க இந்த ரைட் திரும்பணும், அந்த பொண்ணு இப்படி லெஃப்ட் திரும்பி அந்த ரோட்டுக்கு போயிடுச்சு. இவர் திரும்பி இவர் வேணும்னே எங்களை பிராங்க் பண்றேன்ட்டு இப்படி திரும்பி ஏய் அப்படின்னு பார்க்கணும். நானும் எல்லாம் திரு நான் தான் ஓடுறேன், எல்லாருமே எனக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் வராங்க. எனக்குன்னா ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு. ஹார்ட் பீட் எல்லாம் ஜாஸ்தியா அடிக்காது. அது வீடியோவே எடுக்கல, நம்ம எத்தனை தான் காமெடியா இருந்திருக்கும். ஆக்சுவலா நாங்க அதெல்லாம் அந்த பயத்துல டென்ஷன்ல எங்களுக்கு வீடியோவே எடுக்கணும்னு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த ஸ்ட்ரீட்டை கண்டுபிடிச்சு நம்ம போனதுதான் இந்த வீடியோக்குள்ள எல்லாம் வரப்போகுது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெயின்ல போறீங்களா? அண்ணாச்சலம் ட்ரெயின்ல போறியா? வேக்சினேஷன் பண்ணுவேன் அந்த ட்ரெயின். இல்ல பயமாட்டல, வா போலாம் வா. அது பிடிச்சிருக்க தப்பா விட்டுருவாங்க, நம்ம போலாம். இது நம்ம ஊர்லயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயின் மாதிரிலாம். ட்ரெயின் கிளம்பிச்சுடா, செல்லம் பாய்டா. வர்க்கலா போறியா? வர்க்கலா போறியா? சரி சரி போயிட்டு வா, போயிட்டு வா. மலேசியால வர்க்கலா போற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. கரெக்டா தான் இருக்குதா? மால்ல நின்று சீப்பா இருக்குதாமா, பேபிமா டிசைட் பண்ணிச்சு. என்னன்னா இங்க சீப்பா இருக்கும் அப்படின்றாங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நம்ம ஊர்ல கிடைக்காதெல்லாம் இங்க கிடைக்குது. மேபி அப்படி சொல்றியா? ஹேர் பேண்ட் எவ்வளவு விதமான ஹேர் பேண்ட் இருக்கு. இதுல என்னது ஃப்ளவர்ஸ் வச்சு நல்லா இருக்கு. கம்பல் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. எவ்வளவு இது? 19 ringgit, 400 rupees. போட்டா எங்க வாங்குறீங்கன்னு கேக்குற மாதிரி. ஆமா, அது உண்மைதான். ஃபாரின்ல வாங்கினா அப்படிதான் இருக்கும். டிஃபரெண்டா இருக்கும்ல. இங்க இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது பாரு. டோபர் ஸ்பைடர் பூச்செத்தி காத்துல விட்டா மாதிரி இருக்கும். 380 தான் இதெல்லாம். நிறைய நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கா? நானுமே நிறைய ஸ்டண்ட் பாத்துட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல போய் தேடி வாங்கணும், அதுதான் டாஸ்கே உனக்கு. வருவேன் எல்லாத்தையும் சுத்தி பார்த்து கடைசியா வருவேன். பல் சோக்கர் சூப்பரா இருக்கு. காட்டு சூப்பரா இருக்கு. அதுதான் நான் கோவால இருந்து வாங்கிட்டு வந்தா போடவே மாட்டீங்க யாரும். கீழே வாட்சோட இது பாரு, ஸ்ட்ராப் பாரு எவ்வளவு இருக்கு. கீழே இருக்கு பாரு வாட்சோட ஸ்ட்ராப். இது வாட்சோட ஸ்ட்ராப்லாம் கிடையாது, வாட்ச் மாதிரி அது கையில போடுறாங்க. ஹேண்ட்லெட், பிரேஸ்லெட். இங்க பாரு ஷாம், வாட்ச் எல்லாம் பாரு. போன வாரம் மனசே எல்லாம் வருது. வருவேன். இப்போ நம்ம எங்க போறோம்? ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு பச்சை தவளைய சாப்பிட போகுது பாப்பா. நல்ல பச்சை தவளை 65 சாப்பிடுறியா? பச்சை தவளை 65 இல்ல பச்சை தவளை மஞ்சூரியன். நான் ஊர்ல நானே பொரிச்சு தரேன், சாப்பிடுறேன். நான் பொரிச்சு தான் அது பெங்களூர் போயிட்டு நீ பொரிச்சு எல்லாருக்கும். நான் உனக்கு இங்க வாங்கி தரேன், நீ சாப்பிட்டு இந்த டேஸ்ட்டை நீ பத்தி பேசு. as a YouTuber ஃபுட் ரிவ்யூ கொடுக்கணும். நான் யூடியூபர் இல்ல. இல்லாம எதுக்கு உனக்கு சேனல்? அப்புறம்
இது அடுத்த யூடியூபர் வருவாங்க பாரு, பச்சை தவளையிலேருந்து பச்சை பாம்பு வரைக்கும் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட போகிறோம். 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான் இவன். பச்சை பாம்பு சாப்பிடுவான். நீ சாப்பிடு. நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட தான் போகிறேன். ஃபேமிலிக்கு ஒருத்தர் சாப்பிட்டா போதும். இரு, மெயினான ஆள் வராங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட கேட்போம். நீ வந்து ஒரு பெரிய ஆள் நம்ம ஃபேமிலியில. நீ இல்லைன்னா ஆதியும் அந்தியும் அந்தமும் நகராது. ரைட்டா? உன்னை பத்தி ஒரு புலவர் ரேஞ்சுக்கு நான் கவிதை எழுதணும்னு ஆசைப்படுறேன். சரியா? நீ வந்து இப்ப பச்சை தவளை 65 இருக்குதான், பச்சை தவளை மஞ்சூரியன் இருக்குதான். அதை சாப்பிட்டு ரிவ்யூ கொடு. ஏய், என்னப்பா ஃபாரினுக்கு வந்துட்டு கர்மம் நீட்டு இருக்கீங்க அசிங்கமா? பர்ச்சேஸ் பண்ணோன்னு எங்க வந்துருக்குற? பாண்டா ஐஸ். ஆனா சும்மாவே சுத்தி நிற்கிற இனிமே இல்லையா? பாருங்க, ரோலெக்ஸ் பார்த்து வாங்குங்க. ரோலெக்ஸ் இருக்கா வாட்ச்? நாங்கள் ஏதோ பாண்டா ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தோம். பட் எல்லாம் பார்த்தேன், எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த மோனோப்ளெக்ஸ் செட் ஆகுது. இது இங்கே இருக்கிறது நீ போடணும் அப்படின்னா ஒரு சுமார் ஒரு 25 kg நீ லெஸ் ஆகணும். 25 kg இல்லை, பாடி ஷேப் இருக்கணும். பாடி ஷேப் இல்லை, முதல்ல ஜிம்முக்கு போகிறேன், பாடி ஷேப் பண்ணுறேன். ஆனால் ஒன்றா இது என்னடா அதோட சேர்ந்து மாட்டிக்கினா முதல்ல இதுக்கெல்லாம் ஆசைப்படணும்னா ஃபர்ஸ்ட் பாடி ஷேப் ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் ஆசைப்படணும். சும்மாவே ஆசைப்பட்டா வேலைக்கு ஆகாது. உன்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஊருக்கு போறேன், ஜிம்முக்கு போறேன். கௌஷிக் ஊருக்கு போறேன், ஜிம்முக்கு போறேன், பாடி ஷேப் பண்றேன். அதுக்கப்புறம் டூர் கிளம்புறேன். உன்னோட ஆசை நிறைவேறிச்சு பிறந்ததுல இருந்து. நீ ஆசைப்பட்டது ஆமா, ஃபுட் மசாஜ். கால் அவ்வளவு வலி. நான் கூட ஆசைப்பட்டுனுக்கிறேன், அதுதான் நிறைவேறவே மாட்டேங்குது. அது அந்த ஊருக்கு போனதான் நிறைவேறும். இந்த ஊர்லயேவா? சொல்லும் வேற லெவல்ல இருக்குடா. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தான் சூஸ் பண்ணேன். நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். நீ பார்த்த? சத்தியமா பார்த்தேன். நான் சொன்னேன் டாடி போயிட்டு போய் செக் பண்றேன். அப்படியே ஓகே, நல்லா இருக்கு. வாவா இருக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணுமா. ஒரு காலகட்டம் வந்து அதெல்லாம் போட முடியும். போ. ஆமா, என் வயிற்றுல கொட்டிக்காத. அதுக்கு முள்ளியா இருக்கணும், சிலிண்டர் மாதிரி கூடாது. இங்க அந்த குழந்தைங்க வந்து கம்முன்னு இருந்தது. இது போய் சும்மா இல்லாம டம்முன்னு தட்டுவோம். அந்த பிள்ளைங்களும் தட்டுது. ஃப்ரெண்டு பிடிச்சிச்சு. ஆனா ஃப்ரெண்டா மௌலிக்கு போர் அடிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் நடந்து போனோம்னா உள்ளே இடம் தர மாட்டாங்க. அதனால அப்படியே இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு ஒரு வாட்டி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நல்லா இருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட்டில் நல்லா சுற்றுறாங்க. சார்ல இருக்கிற மாதிரி ரோட் சைட் ஷாப்ஸ். இங்க நின்று ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா? மசாஜ் நான் இது வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இது ஒன்று. ஃபுட் மசாஜ் பண்ணணும். எனக்கு ஒரு ட்ரீம் இது. எனக்கு மசாஜ் பண்ண ஆசை. இப்போ ஃபேமிலியோட இருக்கோம், அதனால கொஞ்சம் பயம் இல்லாம உட்காந்துருக்கலாம். அதனால உட்காந்துருக்கேன். பாப்பா ஹேனா ரெடி ஆகுதுப்பா. ஷூ எல்லாம் கழட்டி சாக்ஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுருச்சு. எப்போதான்ப்பா உனக்கு முடியும்? ஓவரா? எத்தனை மணிக்கு உட்காந்தீங்க? ½ அன் ஹவர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே வந்து மலேசியன் ஃபுட் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக் சாப்பிட்டேன். அப்புறம் இப்போ நாசிகண்டான்னு ஒன்று சாப்பிட்றேன். ரைஸ் மட்டும் ஒயிட் ரைஸ் தான் நாசிகண்டா ஆகும். இந்த நாசிகண்டா ஊற்றி சாப்பிடணுமா? எனக்கு தெரிஞ்சு இது நம்ம
வெண்டைக்காய் குழம்பு, அதுதான் நாசிகண்டா. நாசிகண்டா, வெண்டைக்காய் குழம்பு, சிக்கன்னு, கோஸு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே தான் ஃபேமஸ் ஆகும் நாசிகண்டா. இது போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு. இது நான்வெஜ் குழம்பு மாதிரி தான் இருக்கு. சூப்பராக இருக்குது. அதுக்கு எந்த ஊர் இருக்குல்ல? நீங்க எந்த ஊரு? தஞ்சாவூர். நீங்க எல்லாமா? ஓகே. உங்களை பார்த்தா சைனீஸ் மாதிரி இருக்கிறீங்களே, தஞ்சாவூர் மாதிரி தெரியலையே. இவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர்காரங்க. நம்ம உள்ள வந்த உடனே பேபிமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபுட்டு எது நல்லா இருக்கும் என்னன்னே தெரியாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு சவுத் இந்தியன் டைப் ஹோட்டல், ஆனால் மலேசியாவில் இருக்கு. அதில் எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். என்ன கொடுத்தீங்க எனக்கு? நாசிகண்டா வந்து மலேசியன் ஃபுட்டு, ஆனால் மசாலா வந்து நம்ம தமிழ்நாடு மசாலா அப்படின்னாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டேன். வேற லெவலில் இருந்தது, நல்லா கவனிச்சாங்க. நீங்களும் ஏதாவது மலேசியா வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்னா சவுக்கேட்ல இருக்கா. அதெல்லாம் பேர்ல நம்ம வாயில் நுழையாது. சவுக்கேட்ல இருக்கு. நல்லா இருந்தது, ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது, நல்லா கவனிச்சாங்க. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. அவரு எங்க ஃபர்ஸ்ட் நம்மளை கண்டுபிடிச்சாரு. பாப்பா எப்படி இருக்குது, ஏன் மாப்பிள்ளைய விட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டாரு. மாப்பிள்ளை லீவே கிடைக்கல, எவ்வளவு கேட்டு பார்க்க வரலங்க அவரு அப்படின்னு. அருமையா இருந்தது சாப்பாடு. ஆமா, சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, பாய்ண்ணா. நாளைக்கு மீட் பண்ணுவோம்.